நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி எப்படி இருக்கு? கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? பொதுவாகவே அமைதியாக பழிவாங்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் ரிஷபராசி இருக்காங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக பழிவாங்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சைலண்ட் ரிவெஞ்ச் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிஷபராசிக்காரர்கள் பொறுமை, நிலைத்தன்மை உண்டு. பணம் சேர்க்கக்கூடிய யோகம்லாம் உண்டு. அவசரப்படக்கூடாது. வேகம் விவேகம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. பிடிவாதம் சில நேரங்களில் தடையாகும். பிடிவாதம் பிடிக்காம எந்த இடத்துல நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகிறதுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் 82% பாசிட்டிவ் இருக்குது, 18% நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துல வராரு. குரு 3ஆம் இடத்துல உச்சமாறாரு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் வந்திருக்கீங்க. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தா தெரியும் எவ்வளோ பிரச்சனைகளை 2025 சந்திச்சிங்க. 26 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் எவ்வளோ சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நன்னா தெரியும். இதுக்கப்புறம் ஒரு சில நல்ல நேரங்கள் வரும்போது அதை நீங்கள் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொண்டை எரிச்சல், கழுத்து வலி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தோல் பிடிப்பு, இது போன்ற செரிமான பிரச்சனை, அஜீரண கோளாறு, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தசை பிடிப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சிறப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு தூக்கம் அப்படிங்கிறது கூட குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 hours தூங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக போயின்னு இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன், ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். மறைமுக போட்டியாளர்கள் இருக்கலாம். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், மறைமுக போட்டியாளர்கள் இருக்கலாம். டைரக்டா இல்லாட்டாலும் இன்டைரக்டா சில விஷயங்கள் இருக்கு. ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, நண்பர்களால் சில துரோகத்தை சந்திக்கக்கூடிய வாரமாக கூட இருக்கும். அப்படியே நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருப்போம். அப்படியே நம்மளை இந்த வாரத்தில் அது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய யார் மூலமாவது நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருவாங்க.
ஸோ அது ரொம்ப மனசு ரொம்ப பலவீனமாயிடும். என்னடா இது நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இருக்கணும். ஒன்று, குடும்பத்தில் அமைதி இருக்கும், சொத்து பண விஷயங்களில் நல்ல பேச்சு இருக்கும், ஓரளவுக்கு நல்ல ஃபேவரபிள் டிஸ்கஷனாக இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், இடம் சம்பந்தமான, திருமணம் சம்பந்தமான ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், திருமணம் மறுமணம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில விஷயங்கள்லாம் நல்ல ஃபேவரபுளாக ஜாதகத்தில் இருக்கு. ஸோ சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போகலாம். எதெல்லாம் பாதியில் நிற்கிறதோ அதெல்லாம் முழுமை பெறுவதற்கான ஒரு யோகம் நேரம் வந்தாச்சு. ஸோ சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மன அழுத்தம் குறையும், சமரச வாய்ப்பு, அதாவது சில பேருக்கு இந்த விவாகரத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சில பேருக்கு சமரசமாக முடியறதுக்கான, சரி மியூச்சுவலாக நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சட்ட ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு உண்டு. ரொம்ப கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சொல்லும் செயலும் கவனம் தேவை. ரிஷபராசி பொறுத்தவரை முன்னாடி பேசிட்டு பின்னாடி அவஸ்தைப்படாதீங்க. எதுவுமே யோசிச்சு பேசுங்க. வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. வீட்டில் பேசும்போதும் கூட படபடன்னு பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, பொறுமையா புரிய வைங்க. ஸோ அப்பதான் சிறப்பா இருக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. எப்போ டைம் கிடைக்குதோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி ஆத்மார்த்தமாக கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஜாதகத்தில் நடக்கும். அடுத்ததாக பொறுமையே உங்கள் பலம். நல்ல பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி, அந்த பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்துலலாம் மனைவி கிட்டலாம் கூடியமான வரையில் அன்பா இருங்க. ஆண்களாக இருந்தால் மனைவி விஷயத்துல கொஞ்சம் அன்பா இருங்க, அன்பா பேசுங்க, அன்பா சில விஷயங்களை புரிய வைங்க. பெண்களாக இருக்கும்போது அதே போல கணவர் இடத்துல எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. நீங்களா ஒரு விஷயத்த செய்யாதீங்க. இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத சில மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் வரும். நீ போ, நான் போறேன், நீ போறேன்ட்டு தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோ. சில பேருக்கு என்னதான் தேடினாலும் கல்யாணம் கூடி வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டைகள் இருந்துட்டு இருக்கும். எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பங்காளி ஒருவரால் பிரச்சனை வரலாம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்காளி ஒருவரால் பிரச்சனை வரலாம், அல்லது பங்காளி ஒருவர் காலம் மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு. பங்காளி இறப்பு செய்தி வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல் துறையில ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கெல்லாம் நல்ல யோகமா, அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சி, புதிய சிந்தனைகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சூழ்ச்சி, வஞ்சகம், துரோகம் இதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு வாரமாக தான் இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லையா வீட்டிலேயே மகாலட்சுமி இருக்கா, முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமாக மனசில் வழிபாடு பண்ணுங்க. நல்லா நீங்கள் சிறப்பாக அம்பாள் வழிபாடு பண்ண ரிஷபராசி பொறுத்தளவுக்கு அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது பொது பலன்கள் தான். இது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். யாரையும் குறிப்பிட்ட, இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டலாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 1 2 3 விஷயங்கள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்தில் 1 முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்றைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, சுவாமி கும்பிட்றது இதெல்லாம் வீண் போகாது என்றைக்குமே. அருள் எல்லாருக்கும் அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்கிறது, கிரகிச்சுக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கால்லையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தை படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.